உங்களில் நிறைய பேருக்கு உடம்பு அளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலவங்களுக்கு பசி இல்லை, சிலவங்களுக்கு ஜாஸ்தியாக பசிக்குது, நிறையா சாப்பிட்றாங்க, அதனால ஒபிசிட்டி, உடம்பு வெயிட் போடுது, அஜீரண கோளாறுகள் வருது, சிலவங்களுக்கு அல்சர், டென்ஷன், ஆன்சைட்டி, கேஸ் ப்ராப்ளம் வருது, உடம்பெல்லாம் வலி, கால் வலி, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸு, டயபெட்டிஸு, லோ சுகர், ஹை சுகர், லோ பிபி, ஹை பிபி, ஹார்ட்டில் ப்ராப்ளம், அதே மாதிரி கிட்னியில் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளங்களில் நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் உடம்பளவில். ரெண்டாவது, மனசளவுலேயும் நிறைய ப்ராப்ளம், ஃபியரு, ஆன்சைட்டி, கோபத்தினாலேயே சிலரோட வாழ்க்கை எல்லாமே கெட்டு போகுது. கோபம், பகை, மனக்கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, விரோதம், வாழ்க்கை மேலே வெறுப்பு, நம்ம மேலே வெறுப்பு, எரிச்சல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இப்படி நம்மளால் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மூணாவது ஒரு பிரச்சனைங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. அதாவது அந்த காலத்துல எல்லாம் மாமியார் மருமகளுக்கு தான் சண்டை அப்படிங்கிறாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சேர மாட்டேங்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சேர மாட்டேங்குது. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மி, 4-5 பேர் தான். அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சுற்றத்தார்களோட ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனைகள், பாஸோட பிரச்சனை, ஊழியர்களோட பிரச்சனை, பஸ்ஸில் போனால் பிரச்சனை, ட்ரெயினில் போனால் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை. அதை எல்லாத்த விட ரொம்ப மோசமானது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. எங்கே போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாலாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் நம்ம நினைக்கிற ஆசைப்படுற வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது இளைஞர்களை ரொம்பவே பாதிக்கிற ஒரு விஷயமா இப்போ இருக்குது. நான் அவங்க ஆசைப்படுற வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சா சம்பளம் சரியாக வர மாட்டேங்குது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது. 5வது ப்ராப்ளம், இது எல்லாத்த விட பெரிய ப்ராப்ளம் நம்மளில் ஒட்டுமொத்த ஆட்காருக்கும் இருக்கிறதுங்கிறது பணப்பிரச்சனை. சரி, இருக்காங்க, கோடிகள் வச்சு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, விளையாடுறவங்க இருக்காங்க, கோடிகள் முதலீடு பண்ணி பல கோடிகளாக அதை திருப்பி எடுக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க, இல்லைங்கலை. இந்தியன் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5% ஆட்கார் அந்த மாதிரி ஹை லெவலில் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி பேசவே இல்லை. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், பிலோ பாவர்ட்டி லைன், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. 5 ஆங்கிள்லேருந்து நமக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தால் எந்த காலத்தில் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ போகிறோம்? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது நம்மளோட சக்ராஸை ஹீல் பண்ணணும். சக்ராஸில் இருக்க அழுக்குகள், அடைப்புகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய சக்ரா ஹீலிங் பண்ணியிருக்கேன், எனக்கும் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பண்ணி அதில் நல்ல வித்தியாசம் தெரியுது. அதனால தான் நான் என்ன நினச்சேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கணும், அதாவது பப்ளிக்கு அதோட அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஹலோ, ஐ எம் டாக்டர் வல்சலா நாயர். நான் ஒரு 40 வருஷமாக ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கேந்திரிய வித்யாலயாலையும் டீச்சராக இருந்து கடைசியில் 5 வருஷம் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனேன். என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய குருமார்களை தேடி போய் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஸ்பிரிச்சுவல் ஹீலராக மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ அந்த வழியில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி ஆன்லைனில் அடுத்த மாதம் கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி தீர்க்கறது, அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத நான் கிளாஸில் ஜூம் மீட்டிங் போட்டு நடத்தலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னே இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக, அதாவது எந்தெந்த நாள் நடத்துவேன், எத்தனை மணி நேரம் நடத்துவேன், அதோட சிலபஸ் என்ன, யார் யாருக்கு வேணும், எப்படி அதை அட்டென்ட் பண்ணணும், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு இன்ட்ரடக்டரி வெபினார், அதுக்கு ஒரு முன்னுரையாக, அதுக்கு ஒரு முகவுரையாக ஒரு சின்ன வெபினார் 1 ஹவருக்கு இந்த மாதம் 29ஆம் தேதி நடத்தலான்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 100 ரூபா அடைச்சி உங்களோட பேர், வாட்ஸ்அப் நம்பர் உள்ள மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி
இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதாவது இந்த இன்ட்ரோ வெபினார் என்னைக்கு எத்தனை மணிக்கு நடத்த போகிறேன் அதோட லிங்க் கொடுப்பேன். அந்த வெபினாரை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா சக்ரா ஹீலிங் ஆன்லைன் கிளாஸுகளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ சக்ரா ஹீலிங் கற்றுக்கணுன்னா முதல்ல இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெகுலர் அந்த சக்ரா ஹீலிங் கிளாஸுகளுக்கு அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்புறம் நம்ம இன்ட்ரோ வெபினாரில் 29ஆம் தேதி சந்திப்போம்.